சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகததிரணாய மேனே அஸ்மத் குரு பகவதோசே தயக சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூரிகி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதர்ச நகவகுளாவிராம ஸ்ரீமத்ததங்கள प्रणमान्योत्ना भूतम सरस्य महाकाय पट्टनाथ श्री भक्ति सार कुलशेखर योगी वाहन वक्रायण परहालय दीन मिश्रान श्रीमत् परामर्श मुनि प्रणतोस्मि नित्यम नीला स्तुंग स्तनगरी मुपोति कृतम पारात्यम सरसर सिद्धा वैद्य सुशिष्टिदादारम दगले निगले बुंदे गोदादस्य नमेदं भूये वास्तुबोधः अन्नवेराண்டாரங்கற்கு பன்னத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீரங்க நாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்காவும் தாமரை திருளே சரணம் ஸ்ரீ ஆண்டான் நாச்சியார் சமேத கண்ணன் கடலனே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. அடியே இன்னைக்கு 28வது பாசுரம். 28, 29, 30 அவனை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றான். போன பாசுரத்துல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு கூப்பிட்டான். இந்த பாசுரத்துலலாம் அவனை கோவிந்தான்னு நேரடியாக அப்படியே விழிச்சு தன்னுடைய அபிலாஷங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய குற்றங்குறைகளை எல்லாத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன், என்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எப்போவுமே நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எந்த ஒரு உயர்ந்த ஸ்திதியில் இருந்தாலும் எவ்வளோ கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடியன் சிறிய ஞானஸ்தன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரணுங்கிறத இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறேன். அடியன் பொருளில்லாத என்னை பொருளாக்கி அந்த கண்ணன் ஆட்கொண்டு உங்கள் முன்னாடியெல்லாம் இன்னைக்கு நிறுத்தியிருக்கான். அடியன் சிறிய ஞானஸ்தன், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஏதோ நான் பெரியவா கிட்ட கற்றுன ஒரு 4 வார்த்தைகளை உங்ககிட்ட எடுத்துரைக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்துல ஆயர் சிறுமிகளை எப்படி சொல்கிறாளோ அந்த வார்த்தையாக தான் நானும் உங்ககிட்டலாம் விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். அவள்லாம் கண்ணன்கிட்ட விமர்சிச்சிருந்தா நான் அந்த கண்ணனும் சேர்த்து பாகவத கோஷ்டியில் நான் விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். அடியே முதல்ல பாசுரம், அப்புறம் எளிய அர்த்தங்கள், அதுக்கப்புறம் விரிவான அர்த்தங்கள், சுவாபதேசம் உள்பொருள் இருந்து அனுபவிப்போம். இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை வீணாக்காத பார்த்துக்கிறேன். அடியே கதவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய குலத்து அறிவொன்றும் இல்லாத ஆய குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரடை தனவும் சீரி அருளாதே சிறு பேரனை தனவும்
சீரியருளாதே இறைவா இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பவார் பசுக்களுக்கு பின்னால தொடர்ந்து போய் குழலோதி அந்த பசுக்கள் எல்லாமும் மயக்கிட்டு அந்த தொடர்ந்து போய் காட்டில் போய் நாங்கள் எடுத்துன்னு போகிற அந்த கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்துன்னு போய் நாங்கள் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஞானமே கொஞ்சம் கூட இல்லாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது, இந்த பண்ணணும் இந்த பண்ணக்கூடாதுன்ற எந்த சாஸ்திர விதியும் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த இடையர் குலத்துல எங்களை எல்லாரையும் கரையேற்றணுங்கிறதுக்கோசரம் இங்க வந்து அவதரிச்சிய கண்ணா, எப்பேற்பட்ட பாக்கியம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைவே இல்லாத விளங்குற கோவிந்தன், அமலன், நிர்மலன், நீதிவானவன், காகுஸ்தனவன், அவன்கிட்ட எந்த குற்றம் குறையும் ஒரு துளி கூட பார்க்க முடியாது. கோதை இல்லா கோவிந்தன் அவன். அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட யார் ஒழித்தாலும் யாராலையாவது குத்தங்குறை கண்டுபிடிச்சு காட்டிட முடியுமான்னு அவங்கிட்ட. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை நீ நடந்து கொள்ளும் வண்ணம் ஒன்றும் தெரியாத சிறு பெண்மணிகள் உன்னிட பிரீதியால ஈனமான பேர்களை எல்லாம் விட்டுட்டு நாராயணா மாயவனே அப்படின்லாம் கூப்பிட்டது ஈனமான பேர்களைன்னு கொடுக்குறான். ஏன்னா அந்த கோவிந்த நாமம் அவ்வளோ உயர்ந்தது. இன்னைக்கும் திருமலை நம்மளுக்கு எல்லாத்தையும் விட வசத்தியா இருக்கு. அதை பின்னால சொல்லவும் போறா தாயார். அந்த கோவிந்த அந்த நாமத்தை இன்னைக்கு நாங்க முன்னாடி அதெல்லாம் கூட்டுட்டோம். ஏன்னா நாராயணனுங்கிறதெல்லாம் வேதத்துல இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வசத்தியான அர்த்தங்களை கொண்டது. எங்களுக்கு அறிவே இல்லை. அப்படி இருக்கிற செய்ய நாங்க ஒன்ன நாராயணனோ மாதவானோ கூப்பிட்டாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதை ஏன்னா நாங்க இடக்கை வழக்கை தெரியாத அறிவில்லாத வாழாச்சே. நாங்க என்ன பண்ணணும்? இந்த கோக்களை மேய்க்கிற நீ கோவிந்தனாச்சே, உன்னை நான் கோவிந்தான் தானே கூப்பிட்டுருக்கணும். நீ இங்க 1000 குளத்துலதானே வந்து பிறந்திருக்க. எங்களுக்கோசரம் பசுமாடுகளை மேய்க்கிறையோ இல்லையோ, இந்த 1000 குளத்துல இருக்கிற உன்னுடைய பேரை விட்டுட்டு பரமபதத்துல இருக்கிற பரமபதநாதனுடைய பேர்களை நாங்க சொல்லிட்டு இருக்கோமே, அதனால நீ எங்களை சீரி அல்லாத, நீ மனசு வருத்தப்பட்டுக்காத கண்ணா. நீ இங்க இருக்கிற கோவிந்தன்டா, உன்னை அந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி நாங்க உன்னை கூப்பிட்டு உன்னை எங்களோட உறவியல் நமக்கு இங்கு ஒழியாது. அவனுக்கும் நம்ம எங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் தீரவே தீராது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றான். உன்னை அர்ச்சித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கூப்பிட்டா. உன்னை அர்ச்சனை பண்ணி வந்தோம்னா நடவழகெல்லாம் அனுபவிச்சா. அவனை சீரிய சிங்காசனத்துல உட்காந்து வச்சு அவனை போற்றின்னு அவனை பாடி அவங்கிட்டேந்து பறைகள் கேட்டா. அந்த பறைகளை அவ தன்னுடைய குடும்பத்தாருக்கோசரம் தான் அவ அந்த பறைகளை கேட்டா. ஆனா அந்த குடும்பத்தாருக்கோசரம் அவ பறைகளை கேட்டாலும் அவ கேட்டுட்டா. அந்த பறைகளை அவ கேட்டுட்டதுனால கண்ணனுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் ஆயிடுதான். நீங்களும் இந்த உலக மனுஷால மாதிரி ஆயிட்டே, என்னையே அண்டி இருந்தங்கோ, என்னையே அர்ச்சித்துங்கோ, எனக்கே மங்களாசாசனம் பண்ணங்கோ. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிட்டங்கோ, இந்த மாதிரி பறையெல்லாம் கொடி விதானம் எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவ சொல்றா, அறிவே எங்களுக்கு இல்லை, நாங்க வாங்கிட்டுட்டோம், கேட்டுட்டோம், அந்த கேட்டிருக்க கூடாது ஆனா நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக ரீதியில சன்மானத்தை நாங்க கேட்டோம். அது உள்கருத்து அது கிடையாது. ஏன்னா ஒன்ன அடையவே உனக்கு கைங்கரியம் பண்ணவே நாங்க வந்திருக்கோம். அப்போ பகவான் சொல்றான், நான் சர்வேஸ்வரன் அப்படின்னப்போ இவளுக்கெல்லாம் தெரியுது நீ சர்வேஸ்வரன். அதே சமயம் நீ சர்வேஸ்வரனா இருந்தாலும் எங்களுக்கோசரம் கோவிந்தன். நீ பரமபதநாதன் தான், அங்க இருக்கிறவன் தான், நாராயணன் தான், மாதவன் தான், கேசவன் தான். ஆனால் எங்களுக்கு நீ கோவிந்தன், எங்களோட சேர்ந்து இருக்கிற கோவிந்தன் நீ.
அந்த கோவிந்த நாமத்தை கொண்டு ஒன்னை இப்போ தொடரும். நாங்கள் அறிவே இல்லாதவன் நான் உங்ககிட்ட ஒப்புத்துக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை ஒவ்வொரு பாசுரத்திலையும் தாயார் எப்படியெல்லாம் எடுத்து கொடுத்தாலும் அந்த ஞானத்தோட நீ மட்டும்தான் பரம்பொருள் நாராயணாய, உன்னை தவிர நான் யாரையும் சேவிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான அறிவை இப்போ நாங்கள் பெற்றிருக்கோம். எங்களுக்கு அந்த ஞானம் வந்துடுத்து. அந்த ஞானம் வந்துட்டதுனால இனிமே நாங்கள் உன்னை கோவிந்தானே கூப்பிட்டுக்கிறோம். எங்களோட நீ இருக்கிற வரைக்கும் நீ கோவிந்தன் தானே. இந்த ஆயிரகுளத்தில் நீ இருக்கிற வரைக்கும், நாங்கள் உன்னோட இருக்கிற வரைக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானே உன்னை நாங்கள் அழைச்சி பழகிக்கிறோம். சகேதி மதவா எச்ச அவகாரி அர்த்தம். துவாரகையிலேருந்து அர்ஜுனன் திரும்பி சொல்கிறான் தர்மபுத்திரர்கிட்ட, எல்லாம் கண்ணன் கொடுத்தது. அவனுடைய அருள்னால தான் இத்தனை நாளில் எனக்கு வீரியம் சக்தி. அந்த காண்டீபம், அந்த கண்ணன் பரமபத்துக்கு போனதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய காண்டீபம் வேலை செய்யலையா. அதை எடுத்து அம்புகளை எல்லாருக்கும் தொடுத்து பண்ணுறதுக்கு முடியலையா அர்ஜுனனால. அப்போ சொல்கிறான் நான் தர்மபுத்திரங்கிட்ட, கண்ணனோட எல்லாமே போயிடுது. கண்ணன் இருந்தால் எல்லாம் இருக்கும், கண்ணன் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்ஜுனன் சொல்கிறான். அதே மாதிரி அவன்தான் பரதெய்வம். அந்த அவன் அர்ஜுனன் சொல்லுவான், விஸ்வரூபத்தை பார்த்த உடனே இப்போதான்டா கண்ணா எனக்கு புத்தி வந்தது. உன்னை எத்தனை நீ அத்தை பையன் நினச்சிட்டு உன்னை என்னென்னலாம் பேசியிருக்கேன், எப்படியெல்லாம் உன்னை கீழ்த்தனமாக நடத்தியிருக்கேன், இப்பேற்பட்ட பரதெய்வங்கிறத நான் இப்போதான் புரிஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த அந்த விஸ்வரூபத்தை மறைச்சு சங்க சக்கரதாரியா 4 கையோட வான்னு சொல்லி அர்ஜுனன் வேண்டிப்பானான். அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் கோபிகள் அப்படின்னு பேர். கோ அப்படின்னா புலன். கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் புலன். கோனா பசு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு வேதத்திலே ஆகட்டும் தமிழ்லே ஆகட்டும். ஒரு சொல்லுக்கு பரியாய சொற்கள்னு சொல்லுவாங்க பெரியவாழ இலக்கணத்துல. ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள். அந்த நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல அந்த அர்த்தம் வேணுமோ அந்தந்த கரெக்டான அர்த்தத்தை எடுத்து போட்டுக்கணும். அதை தான் வேதத்துலேருந்து வேற அர்த்தத்தில் எடுத்து கோர்த்து குத்ருஷ்டிகள்லாம் சொல்கிறான். அதை நம்பாதங்கன்னு சொல்லி ராமானுஜர் விதுஷத்தை நிலைநாட்டினார். அந்த மாதிரி கோ அப்படின்னா புலன்கள். அந்த புலனை அடக்குபவர்கள் இவர்கள். வேண்டாத ஆசைகள் எல்லாத்தையும் அந்த 1000 கொல கோபிகளை நம்ம நினைச்சிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் அவளுடைய அந்த பாகவத சம்பந்தத்தை நம்ம மனசுல ஏற்படுத்தினோம்னாலே நம்மள புலன்களை அடக்க முடியும். இந்த 5 இந்திரியங்களால தான் நம்ம எல்லா தப்பும் பண்றோம். இந்த 5 இந்திரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கிறதுக்கு, அதை அப்படி அடக்கணும்னாக்கா அதுக்கு நம்மளுடைய மனசும் ஒத்துழைக்கணும். அதை தான் சொல்கிறான். ரிஷிகேஷன் அப்படிங்கிற பெருமாளுடைய நாமத்தை எவ்வளோ நம்ம உச்சரிக்கிறோமோ அவன் தான் நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கி தரக்கூடியவர். ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கு ஒவ்வொரு சாநித்தியம் உண்டு. அதில் அந்த ரிஷிகேஷனுங்கிற நாமம் உச்சரிக்க நம்மளுடைய புலன்களை அடிச்சிடும். அகில அகைய பிரத்தீனகன். நாங்கள் குற்றம் குறை நிறைய பண்ணியிருக்கிறோம். அபிமானத்தால் நாங்கள் இவ்வளோ குறை பண்ணிட்டாலும் நீயே நம்ம மன்னிச்சிருவேங்கிற அந்த அபிமானத்தோட உங்ககிட்ட சேர்ந்துருக்கோம். பல குற்றத்தை பண்ணினாலும் ஒரு நண்பன் எப்படி பொறுத்துப்பானோ, மனைவி குற்றம் பண்ணா எப்படி கணவன் பொறுத்துப்பானோ, கணவன் குற்றம் பண்ணா மனைவி எப்படி பொறுத்துப்பாளோ, குழந்தைகள் குற்றம் பண்ணா பெற்றவா எப்படி பொறுத்துப்பாளோ, அந்த மாதிரி நாங்கள் இந்த அறியாத உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த இடத்துல இங்கே இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிற நாங்கள் உங்ககிட்ட கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்னா எங்கள் குற்றங்குறைகளை பார்க்காத நீ ஏற்றுக்கணுங்கிறதுக்கோசம் தான் வந்திருக்கோம். பிரணயத்தாலேயோ அபிமானத்தாலேயோ குற்றம் ஏற்படுறது சகஜம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோபம் வருது, அதனால குற்றம் ஏற்படும். இல்லை ஒருத்தர் மேலே ரொம்ப அபிமானம் வச்சுருக்கோம், அவள் ஏதோ ஒரு தப்பான ஒரு செயலை பண்ணுறா, அப்பவும் நம்மளுக்கு அந்த இடத்துல அவளை ஏதாவது சொல்லிடுவோம், அந்த குற்றம் வந்துடும். அந்த அவனால ஆஞ்சநேயர்கிட்ட சீதா பிராட்டி சொல்வா, மமையே துஷ்கிருதம், குத்தம் பண்ணாதவா யாருமே கிடையாது. ஏன்னா ஆஞ்சநேயர் சொல்லுவார், ராமன் ஜெயிச்சுட்டான உடனே
தாயே உத்தரவு கொடுங்கோ, இந்த ராட்சசிலாம் உங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாலே ஒரு நிமிஷம் அவளை அழிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்போ சீதா பிராட்டி சொல்வோம், எய்தவன் ராவணன், இவ அம்பு. எய்தவன் ராவணன் இருக்க இவாளை குத்தம் கூட சொல்லக்கூடாது. அவன் என்னை கஷ்டப்படுத்த சொன்னா அந்த ராஜாவினுடைய உத்தரவுக்கோசரம் இவாளா கஷ்டப்படுத்தினான். இவாளா என்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி பண்ணவே கிடையாது. குத்தம் பண்ணாதவா இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்லி அவளை நான் சரணாகதி கொடுத்துட்டேன், அவளை மன்னிச்சு நான் அவளை அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். அவ பக்கத்துல கூட நீ போகக்கூடாதுன்னு சீதா பிராட்டி சொன்னாலாம். அந்த மாதிரி நம்மளாம் பண்ணாத தப்பே கிடையாது. அந்த அடியை திரும்பி திரும்பி விண்ணப்பிக்கிறது அப்படிதான். நம்ம யார்கிட்ட அபச்சாரம் பட்டாலும் அவாகிட்டயே போய் நம்மளால மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈகோ ஒத்துக்காது. அடியன் எல்லாருமே நம்ம ஈகோவாலேயே உருவாக்கப்பட்டிருக்கோம். அந்த ஈகோவை விட்டுட்டு அவங்க சன்னதியில போய் நின்று ஆடி ஆடி இசை பாடி பாடி கரைந்து கண்ணீர் மல்க அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாமே. கண்ணா, இன்னாருக்கு நான் இந்த குத்தத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடான்னு மனசு உணர்ந்து அந்த பண்ணின தப்ப உணர்ந்து அவங்கிட்ட போய் கண்ணீர் மல்க நின்னமானா போரும், அந்த பாவம் கரைஞ்சு போயிடுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றான். உனக்கு ஞானத்தை இல்லாததால் பக்தி ஒன்றை தவிர வேற எதையும் அபேட்சிக்க மாட்டாள். அவனுக்கு தேவை எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவன் கேட்கிறான், பக்தியோட பத்திரம் பலம் தோயம் புஷ்பம், பக்தியோட ஆத்மார்த்தமா மனசுலேந்து கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை போடு, ஒரு துளசி தளத்தை போடு, ஒரு புளி தீர்த்தத்தை போடு, அதுவே போரும் அப்படின்னு சொல்றான். முதல் பாசுரத்துல கூடி இருந்து அப்படின்னு சொல்றதுனால ஹைபோஜனம் சேர்க்கிறது, எல்லாரும் கூடி இருந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இப்போ இதுல உடனமர்ந்து போஜனை செய்யறதுக்கு அதுக்கு என்ன ஒரு உதாரணம்னாக்கா, இந்த பாசுரம் எல்லாரும் உடன் அமர்ந்து சாப்பிடுறத கண்ணன் எதிர்க்க போய் காட்டில் போறச்சையும் பசுக்களை மேய்க்க போறச்சையும் ஆயர்கள்லாம் அவாவாளுடைய சாதத்தெல்லாம் கொண்டு வருவாளாம். கண்ணன் நடுநாயகமா உட்காந்துப்பாங்க, எல்லாரும் சுத்தி உட்காந்துருப்பாளாம். அவாவா கையில வச்சுட்டு அந்த ஒரு துளி போஜனத்தை ரசிச்சு கண்ணன்கிட்டேருந்து இவா எடுத்துப்பா, இவா கிட்டேருந்து கண்ணன் எடுத்துப்பா. அந்த சாயுஜ்யம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போன பாசுரத்துல பார்த்தோம். நம்ம அவனை அனுபவிக்கணும், அவன் நம்மளை அனுபவிக்கணும். அவன் நம்மள அனுபவிச்சுட்டே இருக்கான், ஆனா நம்ம அவனை அனுபவிக்கிறது அந்த சாயுஜ்யம் வேணுங்கிறதான் போன பாசுரத்துல எடுத்து கொடுத்தான். அந்த சாயுஜ்யத்தை அந்த கண்ணனை அந்த ஆயர்கள் எப்படி அனுபவிச்சாலோ அதை மனசால நினைப்போம். மனசுல கண்ணன் நன்னாயகமா உட்காந்துருக்கான், அவன் கையில கொஞ்சம் சாதம் இருக்கு, சுத்தி எல்லா கோபர்களும் உட்காந்துருக்கான், அவ கையில சாதம் இருக்கு, இவ கண்ணனுக்கு கொடுக்குறா, கண்ணன்கிட்டே இருந்து இவ எடுத்துக்கிறா. எப்பேற்பட்ட பாக்கியம் அவள்லாம் பண்ணியிருந்திருப்பா. நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காட்டாலும் அந்த வர்ணனை அந்த காட்சி நம்ம மனசுல நினைச்சாலே போறோம். அவன் காகுஸ்தன், அவன் கருணையன், அவன் சுலபன், நம்மளை காப்பாற்றுவான். நம்மளுக்கு அதே அனுபவத்தை நம்மளுக்கு கொடுப்பான். எப்படி யசோதா பிராட்டிக்கிட்ட எவ்வளவு சைஷதங்கள் பண்ணாலும் தேவகி கேட்குறா, எனக்கு பண்ணி காட்ட மாட்டியா, நான் அனுபவிக்காத போயிட்டேனே அப்படின்னு சொன்னப்போ தன்னுடைய ஒவ்வொரு சேஷதங்களும் கண்ணை அவளுக்கு காட்டினானா. யசோதை கிட்ட முளைப்பால் உண்டான். இவனுக்கு வயசு 12. தேவி இவன் பிறந்ததுக்கு அப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் தேவகிக்கு எப்படி முளைப்பால் சுரக்கும்னு சொன்னா அவன் அகடந்தகடான சாமர்த்தியம் உடையவன். அவன் என்ன வேணாலும் பண்ணி காட்டுவான். இவ பெத்த தாய் 3 தலைமுறையா அவ தவமிருந்து அவனை பெத்திருக்கா. அந்த பெத்திருக்கிற அந்த தாய்க்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் கண்ணன் பண்ணி காட்டினான். அப்பேற்பட்ட காகுஸ்தன், அப்பேற்பட்ட கருணையாளன் அவன். அதை சித்தோபயமான பகவான் இடத்துல நம்ம சரணம் போகிறதுக்கு இவ 7 ரொம்ப முக்கியம்னு சொல்லி பெரியவாளா சொல்றான். கைமுதல் என்று சொல்லப்படும் கர்ம பக்தி யோகங்களில் இனிமே கைமுதல். நான் இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்தேன், இதை பண்ணேன், அதனால எனக்கு இவ்வளோ ஒரு சக்தி கிடைச்சது, ஒரு புண்ணியம் கிடைச்சது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எம்பெருமான பெற யோகியதை இன்மைக்கு தகுதியான தன்னிடம் உள்ள நைச்சியத்தை அறிவது.
அடியன் சிறிய ஞானஸ்தனை, எனக்கு எந்த தகுதியும் இல்லடா கண்ணா, ஆனா உன்னுடைய நாமத்தை சொல்லணுங்கிற அந்த ஆசை மட்டும் எனக்கு இருக்குடா. உன்னுடைய நாமத்தை சொல்லி 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 நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன்டா கண்ணா, நீ என்ன சேர்த்துக்கோடா, நான் வந்துடுறேன்டா உங்ககிட்டன்னு சொல்லி அவங்ககிட்ட வேண்டணும். அதை தான் இந்த இடத்துல சொல்றான். ஈஸ்வரனுடைய சைலோபத்தை அழிவது. எப்பேற்பட்ட வசந்த பரமபதத்துல இருந்து நத்தியசூரியர்களுக்கு எல்லார்கிட்டேயும் முக்தர்களிடம் நித்தியசூரியர்கிட்டே எல்லா ஆனந்தத்தையும் அவளுக்கும் கொடுத்து அவனும் வாங்கிக்கிறானோ அப்பேற்பட்ட பரமபதனானன் இங்க ராமனா வரான், நரசிம்மனா வரான், கண்ணனா வரான். நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிற, நீ என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிற, நீ என்ன திட்டினாலும் சிசுவாலும் திட்டு வாங்கிக்கிற, ஆயிரக்கண பெண்களை மாதிரி அடி வாங்கிக்கிற, எல்லாத்துக்கும் அவன் சௌலபியம். அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம அவன் வசத்தியா இருக்கானேன்னு கிடையாது, அவன் எவ்வளவு வசத்துல இருந்தாலும் அவன் ரொம்ப சுலபமா நம்மளுக்கு அடிப்படை கொடுவான், பக்திக்கு அடிப்படை கூடியவன். நம்மளுடைய ஆத்மார்த்தத்தை அவன் உணர்ந்து நம்மளுக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவன். வரமாட்டோமா, ஆத்மார்த்தமா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோமான்னு அவன் காத்துட்டு இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஈஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய பரத்தவத்தையும் அடியன் திருப்பி திருப்பி அதான் நினைப்பிக்கிறேன். ஒரு அர்த்தாவதாரத்தை ஒரு நினைச்சு பார்ப்போம். ஒவ்வொரு சேஷ்டிதங்களையும் நான் எப்படி அந்த சேஷ்டிதங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுத்தேனோ அந்த முறையில ஒரு நாளைக்கு ஒரு சேஷ்டிதை தான் அனுபவிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு அவதாரத்தை நான் அனுபவிச்சு பாருங்க. இன்னைக்கு கிருஷ்ண அவதாரமா, நாளைக்கு ராம அவதாரம், இன்னைக்கு கண்ணை இதை பண்ணா நாளைக்கு ராமா அதை பண்ணா, இந்த மாதிரி நம்ம நினைக்க நினைக்க அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இடைவெளி புரியும். அதை தான் திரும்பி திரும்பி அடைய நினைப்பிக்கிறது தான். அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இடைவெளி குறுகணும். இடை ஏற்கனவே அடைய விண்ணப்பிச்சேன். கீழே இருக்கிறது லீலா விபூதி, மேலே இருக்கிறது நித்திய விபூதி. இடை, இந்த இடை நம்மளுக்கு குறுகி இருக்கணும். அந்த இடைவெளி அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி கண்டிப்பா நம்மளுக்கு குறுகி இருக்கணும். அடியே 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 நமக்கு அவனுக்கு இருக்கிற சேஷித்த பாவ சம்பந்தத்தை உணரணும். அவன் சேஷி, நம்ம அவனுக்கு சேஷர்கள். அவன்தான் புருஷோத்தமன், நம்ம அவனுக்கு அடிமைகள். அடிமைகள்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய விதத்துல அர்த்தம் சொல்லிட்டேன். அதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். உபாய பூதனான ஈஸ்வரனையே பிராபியமாக நினைத்த இவை ஏழும் இந்த பாசுரத்துல நம்மளுக்கு தாயார் சொல்றான். உபாயம் அவன் நாராயணனாய அவனையே நான் அடையிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது நம்மளுக்கு இது பண்றோம். கை முதல் இன்மைனாக்க ஆகிஞ்சனியம், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், குளித்து மூன்று அலைவோனும் குலங்களாய் ஈரென்றில் ஒன்றும் பிறந்திலேன், நலந்தான் ஒன்றுமில்லை, நன்மை தீமை ஒன்றும் அறியேன், நன்மை தீமை எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நல்ல குலத்துல பிறக்கலை நான் நோம்பெல்லாம் எதுவுமே நோக்க தெரியல, நான் எதுவுமே பண்ண தெரியல. அது எப்படி இருந்தாலும் எனக்கு உண்டானது உன் நாமம், அதுவும் உன்னுடைய கோவிந்த நாமம். அதனால இவைகளால கூறப்படுற முதன்மையான கர்ம பக்தி யோகங்கள்ல கை முதலின்மை. பாபா அதை தான் சொன்னோம், எதையுமே கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு எனக்கு அர்ப்பணிச்சு பண்ணு. அப்படி பண்ணிட்டியானாக்க கறவைகள் பக்த யாதேல சத்திய பாபகா பக்தி காட்டப்படுகிறது. இல்லை, அந்த ஆத்மார்த்தமான அந்த பக்தி காட்டப்படுகிறது. அந்த பக்தியோட தாழ்மையை நினைப்பது. ராவணோ நாம துஷ்கிருதக, அந்த விபீஷணன் ராவணன் ரொம்ப தாழ்ந்தவன், அவனுடைய தம்பி நானு, என்னை கை விட்டுறாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் வந்து கேட்குறான் இல்லையா, அந்த மாதிரி அந்த நம்மளுடைய தாட்சியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறிய ஞானஸ்தன்றதை அடிக்கடி நம்ம சொல்லிக்கணும். நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு பணங்காசு இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இது உலகத்தில் அழியக்கூடியது. அவன் திருவடி ஒன்று தான் நிரந்தரும், பரமபதம் ஒன்று தான் நிரந்தரும். அதை நம்ம நன்னா இது பண்ணிக்கணும். சௌலபியம் அந்த 10 அடியவருக்கு எளியவர். அந்த தாயார்கிட்ட முதல்ல என்ன பண்ணான், வீம்புக்கு வயிற்ற பெருசா காட்டி அவன் 4 கயிறு 5 கயிறு முடிச்சு போட வச்சான். அப்புறம் அவன் என்ன 10 அடியவருக்கு எடுக்கிறான். அவனுடைய பக்தியை பார்த்தான். இப்ப என்ன கட்டணும்னு நினைக்கிறான்னா அவளுக்கு நான் ஈடுபடாத இப்படியா நான் பண்ணுவேன், அவளுடைய பக்திக்கு நான் கட்டுப்படணும்னு தன்னை குறுக்கின்றான். குறுக்கி 2 சுத்து அதே கயிற்றால அவன் 2 சுத்து சுத்தினான். அப்புறம் யசோதா தாயார் அந்த மாதிரி அவன் ரொம்ப சௌலபியம் உடையவன். அதுக்கப்புறம் பரத்துவம், அரவிணனே அம்மானே மாயோனே அப்படின்லாம் நம்ம அவனை சொல்றோமே. சரண்யக அசன்யக சரண்யகன்னு சொல்லப்பட்டது இந்த குணம். குறை ஒன்றுமில்லாத அப்படிங்கிற வார்த்தைக்கு இதை காட்டுறான். சம்பந்த ஞானம், உன் அடியேனே வந்து புகழ் ஒன்று இல்லேன், எனக்கு வேற கதி கிடையாது, உன் அடியேன் வந்து அந்த மாதிரி அடியேன் உள்ளார் அகத்து உள்ளார். அடியேனுக்காக இருக்கிற அந்த பகவான் ஏன் அகத்திலேயே இருக்கான். அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு வரணும். சேஷத்தோட ஞானம் வந்து நம்மளும் உணவோ உன்னோட உறவே இங்கே ஒழியாது. உன்னோட இருக்கிற சம்பந்தம், உன்னோட இருக்கிற உறவு ஒழிக்கவே முடியாதது அப்படின்னு சொல்றான். அபராத சாபனம், நாயனே செய்த குற்றம் நற்றாகவே கொள். நாய் ஒரு நாய் மாதிரி நான் நன்றி இல்லாத ஒரு குற்றத்தை பண்ணிட்ட, அதை நீ அபராதமா கொள், நீ குத்தமா எடுத்துக்காத, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி உன்னை சிறு பேர் எடுத்துடுங்கிற சீரி வரலாதேங்கிறதுக்கு இதை சொல்றான். பிராபகனான எம்பெருமான இடத்துலயே பலத்தை வேண்டிக் கொள்வது. நம்மளுக்கு ஆரம்பத்துல அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். ஆரம்பத்துல நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், அதை கொடு இதை கொடுன்னு அவங்கிட்ட கேட்போம். அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். ஏன்னா மனுஷாளுக்கு தேவைகள் நிறையாதான். அவங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதான் வாங்கணும், அவன் தான் கொடுக்கணும், நம்ம கேட்டுதான் ஆகணும். அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அவனையே கேட்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு வரணும். இந்த அழியிற பொருள்லாம் வேண்டாம், அழியாத ஒரு திருவடியை கொடுன்னு கேட்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி சேஷ தைகர ரூபேன நித்திய கிங்கரோ பவானி ஞானின மா குருஷ்வ, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த ஞானத்தை நீ கொடுக்கணும், உன்கிட்ட கைங்கரியம் பண்ணி உன்னோடு சேர்ந்து இருக்கிற அந்த பிரியாத உன்னோடு இருக்கிற அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த யோக்கியதையே எனக்கு கொடுங்க வேண்டணும். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். இதெல்லாம் அனுஷ்டான மென்மை சொல்லப்படுகிறது. நம்ம நித்தியம் அனுஷ்டானங்களை நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. எத்தனையோ அனுஷ்டானங்களை நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். அந்த மாதிரி நாங்களும் இந்த ஆயர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவா, முதல் நாளே பழையது எடுத்து வச்சிருப்பா. அந்த பழையதில் காத்தால எழுந்து கொஞ்சம் தயிரை குத்தி பிசிஞ்சு எடுத்துன்னு அந்த தயிர் சாதம் ஒரு ஊறுகாய் எடுத்துட்டு காலங்காத்தால பசுமாட்டோட போயிடுவா. காலங்காத்தால எழுந்துக்கணும், பிரம்ம முகத்தில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், பெருமாள் கோலம் போடணும், பெருமாளுக்கு புஷ்பம் வைக்கணும், பெருமாளுக்கு தலையப்படி கண்டறில் பண்ணணும். இந்த அனுஷ்டானங்கள்லாம் அவளால முடியல. அதை தான் இந்த இடத்துல நாங்கள் அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் பண்ணலை. அப்படி நாங்கள் பண்ணாட்டா கூட நீ எங்களுக்கோசரம் கோவிந்தனா வந்திருக்கியே அப்படின்னு சொல்ற. அதாவது நம்ம சரிவர ஆகார நயமத்தோட உட்கொள்வதில்லை. அது நம்ம எல்லாருமே பெரிய தப்பை பண்றோங்கிறத ஆண்டாள் ஆச்சாரி இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். பல இடங்கள்ல புசிக்கிறோம், பல இடங்கள்ல எச்சில் பதார்த்தங்களையும் கூடாத பதார்த்தங்களையும் தெய்வ பிரசாதம் மனசுல நினைச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்றோம். தவறான மார்க்கத்தில் யாரெல்லாம் கெட்ட வழியில சம்பாதிச்சாலோ அவ பணத்துல சம்பாதிச்ச ஒரு பொருளை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா? எது கிடைச்சாலும் சரி அந்த நேரத்துக்கு இவா இதை கொடுத்தாடா சாப்பிட்டா போதும்னு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சொல்றது இப்படிலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆபதக உணர்ந்து அசதாம்ச பிரதிக்கிரக கு ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் தினம் ஆசமனம் பண்ணிட்டு சாப்பிட்டு செய்யும்.
புருஷாலாம் இதை சொல்லிட்டு சாப்பிடுவா. எதுக்கோசம்னா இத்தனை பாவங்கள் நம்ம பண்ணுறோமே அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட குறையும்னு சொல்லுவா. நம்ம ஸ்ரீகள் என்ன பண்ண முடியும்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு தாயார் சொல்லி கொடுத்தாங்க 3 தரம் அவனுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும். இப்போ இவ எல்லாரும் பெண்கள்லாம் இவாளோட வந்து சேர்ந்து நின்று என்ன பண்ணுறான்னா, அந்த அந்தனர் செய்கிற வேள்வியில் ஹவிசை எப்படி பகவான் ஏற்றுக்கிறானோ அந்த மாதிரி இவா கிட்ட எங்ககிட்ட இருக்கிறது அந்த பால், தயிர், வெண்ணெய் இவ்வளவுதான் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து உனக்கு சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறனாக்க அதையே வந்து திருடி சாப்பிட்டேன்னு உண்மையில ஒரு குத்தத்தை ஏற்படுத்திட்டு நீ சாப்பிட்ற. இந்த அமுதம் பண்ணுறத அப்படின்னு வெறுமை அதை தான் திருப்பி விண்ணப்பிக்கிறேன். அவன் ஒருத்தர் ஆற்றுல இன்னைக்கு சாப்பிடணும்னு குறி வச்சுட்டு போய் சாப்பிட்டான்னா அவ ஆற்றுல இருக்கிற அந்த கர்ம வினைகளை தீக்கிறான், அவளுக்கு பரமபதம் நிச்சயங்கிறத உருவாக்குறான். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். அந்த மாதிரி இந்த 2 பேரும் புசித்த சேஷத்தை எப்படியாவது நம்ம பெறணும்னு கானகத்தில் எல்லாம் போய் இதுக்கு வந்து வசந்தோற்சவம்னு சொல்லுவா. இன்னைக்கு கோவில்கள் எல்லாம் கொண்டாடுவா. பிரம்மா சுருக்கமாக அந்த கதையை சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா இது பண்ணும். பிரம்மா என்ன பண்ணுறாராம், இவாள்லாம் வந்து எல்லாரும் சாப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு அந்த சேஷத்துவம் வேணும், அந்த பாகவத சேஷத்துவம், கண்ணனுடைய பரமாத்ம சேஷத்துவம், இது 2 வேணும்னு சொல்லிட்டு ஒரு காக்கையை உருவாக்கிக்கிறாங்க. எடுத்துட்டு இவாளெல்லாம் கீழே சிந்துவாளோ அதை எடுத்து சாப்பிட்டாக்க நம்மளுக்கு அந்த சேஷத்துவம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பிரம்மா இதை பண்ணுறாராம். இதை புரிஞ்சுட்டோம் பகவான். புரிஞ்சுட்டாக்க இந்த மாதிரிலாம் வந்து தானே ஒரு டிசைட் பண்ணி பண்ணக்கூடாது. இவங்கிட்ட நேரம் வந்து கேட்டிருக்கணும், உங்களுடைய எல்லாருடைய சேஷத்துவத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கணும். தாங்கிற அகந்த அவன் என்ன பண்ணுறான், காக்காவா வந்து உட்காந்துருக்கானான். காக்காவை வந்து உட்காந்தப்போ அப்போ வந்து கண்ணன் புரிஞ்சுட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறான், கீழே ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது, கையில் இருக்கிறதெல்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கீழே சிந்தாத சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறான். அவள் கீழே இருந்த பருக்கையெல்லாம் கூட எடுத்து சாப்பிட்டுடுறா, கையில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றா. உடனே இவர் என்ன பண்ணுறாரா, ஒரு மீனாக போய் யமனையில் உட்காந்துக்கிறானே, இவெல்லாம் அங்கே தானே கையெலும்பு வரணும், அப்போ தனக்கு கிடைக்கும், எல்லாம் தானே தன்னால் முடியுங்கிற ஒரு அகங்காரம் அதில் போய் அங்கே போய் உட்காந்துக்கிறான். அங்கே போய் உட்காந்தப்போ இதை கண்ணன் தெரிஞ்சுட்டான். அவனா மாயாவியாச்சே. உடனே எல்லாருக்கும் தன்னுடைய பீதாம்பரத்தை கொடுக்குறான். எல்லாரும் இதில் கை தொடச்சிக்கோங்க, இன்னைக்கு எம்எல்ஏ போய் யாரும் கையால் வாதங்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ பிரம்மாக்கு கோபம் வருதான், ரஜோகுணம். அந்த கோபத்தில் அத்தனை சிறுமியர், அத்தனை பசுமோடு எல்லாத்தையும் சத்தியலோகத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அவளுக்கு ஏற்கனவே இது விண்ணப்பிச்சிருக்கான், அவளுக்கு ஒரு நாள்ங்கிறது நம்மளுக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷமும் கண்ணன் அத்தனை கோபிகளா, அத்தனை கன்றுகளா அந்த ஆயர் குலத்துல அவ அத்தனை பேரையும் ரட்சிச்சான். அப்போ பிரம்மலோகத்துக்கு கண்ணன் போயிட்டு அவன் என்ன பண்றான், பிரம்மா வெளியில போயிருக்காரு, அந்த ஆசனத்தில் போய் தான் பிரம்மாவா உட்காந்துக்கலாமா. பிரம்மா வந்தப்போ என்ன, நான் தானே உண்மையான பிரம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நான்ற அந்த அகங்காரம் உனக்கு இருக்கே, அதை அழிக்கிறதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, கண்ணா தப்பு பண்ணிட்டேன், தாங்கிற அகங்காரத்தில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னுடைய அகங்காரத்தை அழித்து அவனுக்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அத்தனை கோபர்களையும் அத்தனை கண்ணுக்குட்டிகளையும் கொண்டு வந்து திருப்பி கோகுலத்தில் விட்டாராம். அந்த மாதிரி அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது, பகவான் கிட்ட போட்டி போடக்கூடாது. பகவான் தான் எல்லாம் கொடுக்குறாங்கிறது பண்ணும். அப்போ கேட்டுக்கலாம், கண்ணா உன் கருணையினால ஒரு பிராமணனா வந்திருக்கலாம், வந்து யாசக உங்க எல்லாருடைய சேஷத்துவம் எனக்கு வேணும், எனக்கு கொடுன்னு ஒரு வார்த்தை பிரம்மா சமயோஜனமா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா கண்ணை அருள் பண்ணியிருப்பான். அந்த தாங்கிற அகங்காரம், அந்த ரஜோகுணம் இருக்கிற கோபம், அது எல்லாத்தையும் கண்ணை அழிச்சாங்கிறத ஒரு சரித்திரம். அதனால நாங்க ஒன்றும் அறியாத கறவைகள் பின்னால நாங்க போயின்னு இருக்கோம். ஆச்சாரியச ஞான வந்தாக அதுமாய தது படத்திகி கிரியதே அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் இது பண்றார். எங்களால பரத்வாஜருக்கு வால்மீகி வந்து ஆச்சாரியர், அவர் ஸ்தானம் செய்ய போயிருக்கிறதையும் அந்த பரத்வாஜர் பின்னாடியே போவாராம். பின்னாடியே அவருடைய கமண்டலத்தை எடுத்துட்டு பின்னாடியே போய் அந்த மாதிரி
குருக்களுக்கு சேவை பண்ணி பண்ணியே அவள்லாம் இது பண்ண கலசம் பூர மாதாய கிருஷ்ணதோ அனுஜக மகா அந்த கலசத்தை எடுத்துன்னு போய் அவர் பின்னாடியே போய் அந்த ஸ்தானம் பண்ற நேரத்துல கூட தனக்கு வேணுங்கிற விஷயங்களை கற்கிச்சுட்டாராம். அந்த அறிவு ஒன்றும் இல்லாத தத்துவஹித புருஷாத்வம் அப்படின்னு 3 இருக்கு. அதனுடைய அறிவு நம்மளுக்கு வேணும். அந்த விதுரர் சூரிய ஒளியில பிறந்தவர். நாங்களும் தாழ்ந்த ஜாதியில பிறந்துட்டோம். ஆனாலும் ஞானத்தை பெறக்கூடிய சுர்குதம் மற்றவர்கள் நாங்கள். அவருக்கு விதுரர் தாழ்ந்த ஜாதியில பிறந்தாலும் ஞானத்தை விதுர நீதினே இருக்கு. ஞானத்தை பெற்றவர் நாங்க அந்த மாதிரியும் நாங்க பண்ண முடியல. ஆத்ம ஞானம் பக்தி இது எதுவுமே எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. மாடு மேய்ச்சி கூலி வாங்கும்போது 10 மாடுங்களுக்கு 10 மரக்கால் நெல் கூலின்னு சொல்ல தெரியாத அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாட்டையும் உருவி 1 மரக்கால் 2 மரக்கால்னு அந்த எண்ணெய் கூட தெரியாத அளவுக்கு நாங்க அவ்வளோ தூரம் அறிவிலிகள். 10 பைசாவா எடுத்தா 1 ரூபான்னு கணக்கிடர்களும் இந்த காலத்துல இருக்கா இல்லையா? வழக்குல நெய்யின்னு சொல்லி விற்க செய்யும் 10 வழக்கு அளந்தேன்னு சொல்லி தெரியாம ஒவ்வொரு தரமும் கீழே கோடு போட்டு விற்கிறவா எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆய்குலத்து அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஞானம் உன்னை பத்தின ஞானம், நீ கோவிந்தன் நீ பரமாத்மாங்கிற ஞானம் இருக்கு. இந்த உலகத்து விஷயங்கள்ல எங்களுக்கு ஞானம் இல்லை. அது நன்னா இருக்கு எங்களுக்கு. கிருஷ்ணா நீ சொன்ன ஒன்னை அடைவதற்கு தகுதி உள்ள உபாயம் எங்களிடத்தில் இல்லை. இந்த அறியாம குத்தமா எடுத்து காட்டுற பிறவியில நாங்க பிறந்துட்டோம். ஆனா ஆய்குலத்துல பிறந்ததுனால உன் குலத்துல பிறந்தவர்களுக்கு இவ்வறியாமை தோஷத்தை உண்டு பண்ணும். நீ பிறந்துட்டதுனால மிச்சம் இருக்கிற உலக விஷயம் ஞானத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்காட்டாலும் அது எங்களுக்கு வேண்டாம். உன்னை பத்தின ஞானம் கிடைச்சுட்டே, உன்னை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுற அந்த ஞானம் எங்களுக்கு வந்துடுத்தே அது போருங்கிற தன்னை. இப்படி இருந்தும் முன்பு ராமாயணத்துல காட்டுல வசிக்கிற முனிவர்களுக்கெல்லாம் அருகிருந்து பணிவிடை பண்ணும். ஆனால் உன் கடாட்சத்துக்கு இலக்கானம். இப்போ நாங்க இங்க ஆயர்குளத்துல வந்திருக்கோம். ஆயர்குளத்துல உனக்கு பணிவிட நாங்க பண்ணல. ஆனா நீ எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற. அதெல்லாம் நாங்க பெற்ற பாக்கியமா யாம் உடையோம். உலகத்துல ஜனங்கள் கடவுளை வணங்கறதுக்கு கோவிலுக்கு போறோம். கிராமத்துல இருக்கிற கோவில் இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கிற பக்கத்து ஊர்களில் இருக்கிற திருவிழாக்கெல்லாம் போறான். அந்த மாதிரி வாசல்ல வீதியில பெருமாள் வரான். நம்மளால கோவிலுக்கு வர முடியல. அவன் வீதியில வர செய்யும் சேவிக்கணும். ஒருத்தர் குளிக்கல கொள்ளல ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன பண்றாராம், ஒரு தட்டிக்கு பின்னால போய் பகமா வர செய்யும் எப்படி இந்த அசிங்கத்தோட போய் அவனை சேவிக்கிறதுன்னு சொல்லி மறைச்சிட்டாராம். அந்த தட்டியை வச்சிருந்தவன் கரெக்டா பெருமாள் இவர்கிட்ட வர செய்ய அந்த தட்டியை எடுத்துன்னு போயிட்டான். அப்போ பெருமாள் இவரை பார்த்தார், இவன் பெருமாளை பார்த்தார். அவன் அந்த மாதிரி கடாட்சிக்க கூடியவர். ஒன்னு நீ தாழ்த்தின்றிட்டியானா, எனக்கு அருகதை இல்லை பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு மனசு வருந்தினானே. நான் இன்னும் குளிக்க கூட இல்லை ஒண்ணுமே பண்ணல. ஆனா எப்படி நான் பெருமாளை சேவிக்கிறதுன்னு வருந்தினானே, அதுக்கோசரம் அவன் கடாட்சம் கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்றான். செல்வ சிறுமியர்கள் முன்பே இவர்களை ஞான செல்வத்தை சொன்னார். ஞான செல்வம் எது? அவனை கண்ணான்னு கூப்பிட்டு அனுபவிக்கிறது ஞான செல்வம்னு ஏற்கனவே விமர்சன். ஞான சூன்யமான குலம் அப்படின்னு சொல்ற இந்த ஆயர் குலத்துல புண்ணியம் யாமுடியும். ஒன்ன பெற்றுக்கிற அந்த குகன் சபரி அவளுக்கெல்லாம் ராமன் இது பண்ண செய்யும். குகன் சாப்பாடு கொண்டு கொடுக்குறான் ராமனுக்கு. தனே தேன்மாவு எல்லாமே கொடுக்குறான். ராமன் அதை ஏத்துக்கல. ஆனா சபரி தான் கடிச்சு பார்த்து வச்சிருந்த அந்த பழத்தை கொடுக்குறான். 2 பேரும் வேடுவ கொள்கிறது தான். குகன் கிட்ட ஒழிச்சான். ஆனா சபரி கிட்ட அவன் வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. என் ஆச்சாரியன் ராமன் வருவான், அவனுக்கு நீ செஞ்சுட்டு நீ என்னோட வான்னு சொன்னான். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. குகனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அதை தான் இந்த இடத்துல ஆச்சாரிய சம்பந்தம் நம்மளுக்கு எவ்வளவு வேணும். புண்ணியம் யாமுடையும். நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம். அடியேன் விண்ணப்பிக்கிறது அதுதான். நீங்க நேரடியாக ஆச்சாரியனை போய் பார்க்க முடியலனாலும் உங்களுக்கு உங்களுடைய மொபைல்ல யூடியூப்ல எடுத்தா எத்தனை பெரியவா எத்தனை
உங்களுக்கு சொல்லித்தரான், எத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரான். அதை பொறுமையா கேட்டு, அவ கேட்கறத புண்ணியமே கிடையாது, அதை கேட்கறத மனசுல கொண்டு வந்திருக்கணும். காதுல கேட்டா போராது, அதை மனசுல இது பண்ணிக்கணும். அவளை மனசால ஆச்சாரியனா வர்ணிக்கணும், வர்க்கணும். வரிச்சுண்டாதான் அந்த பலன் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றான். குறை ஒன்றும் இல்லாத கிருஷ்ணா, உனக்கு குறை ஒண்ணுமே இல்லை. பரந்தாமனான நீ அதிநீசர்களான எங்களுடன் சேராவிட்டால் சௌலபியம், சௌசல்யம், வாசல்யம், உன்னுடைய குணத்துக்கெல்லாம் வேலையே இல்லாத போயிடும். ஏன்னா அங்க நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தேவை எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தான் அவனுடைய அருள் தேவை, நம்மளுக்கு தான் அவனுடைய கடாட்சம் வேணும், நம்மளை தான் அவன் வழி நடத்தி கூட்டுன்னு போகணும். அதை தான் கண்ணனை எதை பற்றிய தத்துவம்னு யசோதை ஒரு சொல்றாளாம். யசோதை என்ன பண்றாளாம், இப்போ கண்ணா நீ இந்த மாதிரியே சுற்றி திரிஞ்சுட்டு இருக்கியேடா, நீ ஸ்கூலில் போய் படிக்கணும்டான்னு சொல்கிறாளாம். அப்போ கண்ணன் கேட்குறான்னா, ஸ்கூலுக்கு போகணுமா, படிக்கணுமா, எதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யசோதை சொல்கிறா, சாஸ்திரத்தை படி, அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தத்துவம்னா என்ன புரியும், எதை பற்றின தத்துவம்னு கிருஷ்ணன் கேட்குறான். விபுவான பரந்தாமனுடைய பெருமைன்னு சொல்லி யசோதை சொல்கிறான். அவன் யார்? யசோதை என்ன சொல்கிறான், மூவரகுக்கும் ஈஸ்வரன் கண்ணன், அவனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போது ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. அந்த 3 நாள் அடைய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறானா. இதுக்கு யசோதை எல்லாருக்கும் அபேட்சித மோட்சம், இதுதான் முக்தி, கல்வியை கற்றால் முக்தி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறானா. இதை கேட்ட கண்ணன் சிரிச்சுட்டு, மோட்சத்தை நான் உனக்கு தரேன், எனக்கு கை நெய்ய வெண்ணெய் இப்போது தரையா அப்படின்னு சொல்லி சிரிச்சானா. சம்பிச்சு போயிட்டானா யசோதை. அந்த பரமாத்மாவே இங்கே உட்காந்துருக்கான், இவங்கிட்ட போய் நம்ம அவனுக்கு உபதேசிக்கிறோமே அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அந்த கிருஷ்ண துவம்சம் பட அவன் கண்ணங்கிறத அவன் மனசுல படுற அளவுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தான். அந்த பூர்ண குணமுள்ள ஒன்றை நாங்கள் அடைந்தால் எங்களிடம் குணமில்லா விடினும் இல்லை, குணமே இல்லை நம்ம கிட்ட. அந்த பூர்ண குணமுடையதை பற்றா அவனுடைய குணபூர்த்தியால் எங்களுக்கும் குணம் வந்து விடும். மேட்டு பிரதேசத்தில் வேதாந்த தேசிகர் சொல்லுவார், தேசத்தில் மேட்டு பிரதேசத்தில் இருக்கிற மண்ணை சரித்து கீழே போட்டாக்க சமமாயிடும் தர. அந்த மாதிரி அவங்கிட்ட மேட்டு பிரதேசம் இவ்வளவுதான அளவில்லாத நல்ல கல்யாண குணங்களை கோடி கோடியாக வச்சுட்டு இருக்கான். இந்த பள்ளம் அந்த மண்ணை சரித்து அவனுடைய அனுகிரகத்தை, அவனுடைய குணங்களை நினச்சி நம்மளும் ஏற்றுட்டோம்னாக்க அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அவனுடைய சாநித்தியம், அவனுடைய சல்யம். அந்த நல்ல குணங்களையே நினைக்க வைக்கிறான் நம்ம மனசுல வேற எந்த கெட்ட குணங்களும் தலையெடுத்தாடாத. ரஜ குணத்தை குறைக்கிறான், நாம குணத்தை குறைக்கிறான், சத்துவ குணத்தை மேலே ஏற்றி வைக்கிறான் அவன். ராமாவதாரத்துல ராமனுக்கு 3 குறை இருந்தோம். என்னன்னா அந்த 3 குறை நிவர்த்திய இதுல கொண்டு வரோம் கிருஷ்ணாவதாரத்துல. என்னன்னா இந்திரனுடைய புதல்வனான வாலிய கொன்னு சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு ராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அதுக்கு மாறுதலா இந்த இடத்துல சூரிய புத்திரனான கர்ணனை கொண்டு இந்திரன் புத்திரனான அர்ஜுனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். இதனால ஒரு குறை பகவானுக்கு நீங்கித்து. விவேக சிந்தாமணியில முன்னோனை கொன்று பின்னோனை காத்த முதுபகை இவன் பிறா உறாமல் பிள்ளை கொண்டு கர்ணனை கொண்ட கௌஸ்துவ கிருஷ்ணான்னு இது இருக்கு. அதே மாதிரி அசோகவனத்துல சீதா அனுமானை பார்த்து சமுத்திரத்தை எப்படி நீங்களா குரங்கெல்லாம் போய் தாண்டுவங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஹனுமான் தன்னை தாழ்த்திக்கிறார். சுக்ரீவனுடைய ராஜ்யத்துல அத்தனை பேரும் வசந்தவா, ஒரு தாழ்ந்தவனை தான் தூதுவனா அனுப்புவா. நான் தூதுவனா வந்திருக்கேன், நான் தாழ்ந்தவன், நானே இந்த கடலை தாண்டி வந்துட்டேன்னா அவ எல்லாரும் எவ்வளவு வசந்தவா, அவளால எப்படி கடலை தாண்டாத இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுமார் தன்னை தாழ்த்தி பாரு. அதனால அந்த மாதிரி தாழ்ந்தவனை அனுப்பினாங்க. அப்போ அந்த எதுக்கோசரம் தாண்டவ அனுப்புறான்னா, ஒருவேளை எதிரிக்கிட்ட அவன் மாட்டின்ட்டு அவன் இறந்தாலும் பெரிய பாதிப்பு வந்துடாதுங்கிறதுக்கோசரம் அவன் தாழ்ந்தவளை அனுப்புறான். இந்த குறையை நிவர்த்தி செய்ய வேணும்னு சொல்லிட்டு கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல தானே தூது போறான், நடந்து போறான். தூதுனா தானே நடந்து போறான். 3வது குறை சீதை சொல்றான்,
நீ பராக்கிரமசாலியா ராவணனை அழிச்சு எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னு சொல்லி நீ நினைச்சுக்கலாம். ஆனா 10 மாசம் நான் சிறை இருந்தேன், அந்த ராட்சசிகளால அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னப்போ மனசுல நினைச்சுக்கிறான். அதனால அந்த காரா கிரகத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் அந்த இருண்ட அந்த ஜெயில அவன் பிறக்கிறான். அப்படி தன்னுடைய 3 குறைகளை அவன் நிவர்த்திக்கிறான். அந்த கோவிந்தா அப்படிங்கிறதுக்கு ஸ்வர்க்கம், இஷுபானம், பசு, வாக்கு, வஜ்ரம், திரிக், நேதம், கிரணம், ஜுவாலை, பூமி, நீர், இத்தனை பொருள்கள் பரியாய பொருள்கள் இவை. கோ அப்படிங்கிற பதத்துக்கு விது என்பது அறிவு. கோனாக்க அந்த ஒரு வார்த்தைக்கு விதுனா அறிவு, லாபம், இருப்பு, விசாரம் அப்படின்னு பொருள். இந்த பொருள் கொண்டா கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ஸ்வர்க்கம் அப்படின்னா காம விந்ததி, மோட்சத்தை கொடுப்பவன் அவன். அதுக்கப்புறம் பசு, பசுக்களை முன் ராமாவதாரத்துல எல்லாரும் என்னையே அணைச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பசுக்களை வாங்கும், நான் அணைச்சிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் அத்தனையும் அணைச்சுண்டவான். அப்பேற்பட்டவன் வாக்கு, வேத சுரூபியான வாக்குகளால அறியப்படுறவன் அவன். வேதைஸ்ய சர்வைக அகம் ஏவ வேதியக. அது மாதிரி வஜ்ரம், காம வஜ்ராயத்தை அடைவிக்க பெற்றவன். அது சரித்திரம் சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் இருக்காது, இன்னொரு சந்தர்ப்பம் அடி இருக்கு. கண், நேத்திரங்களை அடைவது ஹகிரராஷ்டிரன். ஜுவாலைகளை அடைவது சூரியன், அதாவது சூரிய நாராயணன் அல்லது சூரிய மண்டல மத்தியவர்த்தியாய் இருப்பவன். பூமியை அடைகிறவன். வராக அவதாரத்துல இதை நம்ம பார்க்கலாம். தண்ணீர், ஜலத்தை அறிகிறவன். இதை அறிந்து சம்சாரம் செய்கிறவன். மத்சாவதாரத்தை நம்ம நினைச்சுக்கணும். வேதத்தை, விந்ததியை அறிவன். எல்லா காலங்களிலும் வேதத்தை அறிந்தவன். நான்முகனுக்கு வேதத்தையே அவன் தான் உபதேசித்தான். யானே நம்மானி கவுனானிங்கிற இடத்துலையும் சங்கர் பாதவாரா கவுனானி வித்யாதானி ருஷிபிக்கு பரிகீதானின்றதுக்கும் விவரமா இந்த இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கா. ஆண்டாளுடைய அந்த பிரபந்தத்தில் எழுப்பும் பிரபந்தமான திருப்பாவையில கிருஷ்ணனுக்கு பல நாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் பிரசித்தமாகவும் ஆண்டாளுக்கு இசைந்த நாமம் கோவிந்தா அப்படிங்கிறது. 27, 28, 29 பாசங்களை பிரதான பூதங்களாக 3 முறை சொன்னான் தாயார். அந்த 3 முறை எல்லா இடத்துலையும் அனுப்பது உண்டு. எங்கேயுமே சொன்னவனாக்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 தரம் தான் சொல்கிறோம். அந்த 3 தரத்தை உயர்ந்ததாக எடுக்கிறார். அந்த மாதிரி தீர்த்தம் 3 தரம் தான் ஸ்வீகரிக்கிறோம். அந்த மாதிரி மருந்து உண்டுதல் ஏற்கனவே இதெல்லாம் விவரிச்சிருக்கேன். கண்ணனுக்கு கோவிந்த நாம உச்சாரணமே ரொம்ப கனமாக வலுவாக இருக்குமா. அந்த கோவிந்தான்னு திரௌபதி கூட்டிட்டாங்கிறதுனால தான் அவன் அங்கே போயும் வருத்தப்பட்டான். அந்த கோவிந்தா கோவிந்தான்னு 3 முறை சகல்பத்தில் ஆரம்பத்தில் சொல்வது. நம் பொருள் கிணத்துல விழுந்தாலும் தொலைஞ்சு போனாலும் நம்ம அறியாமல் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறோம் இல்லையா, அதை சொல்கிறான். வாரினால் துன்புறுத்தப்பட்ட தேவதைகளை குறித்து பிரம்மா கூறுகிறார். நீங்கள் மந்திரமலைக்கு செல்லுங்கள், சாபங்களுக்கு முடிவே இருக்கணும். கோவிந்தன் உங்களுக்கு குசலம் செய்வான், மங்களத்தை கொடுப்பான்னு பிரம்மா வரம் கொடுக்குறார். திருமலைக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கோவிந்தா 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 தான் சொல்லிட்டு போகிறோம். அந்த சீனிவாசனை சேவிக்க சென்றாலும் சீனிவாசான்னு நம்ம கூப்பிடுறதில்ல, அவனை கோவிந்தான் தான் கூப்பிடுறோம். சரியான முறையில் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சு அதில் ஒரு மாறாட்டம் ஏற்பட்டால் போன மாடல அது ஆயிடுச்சுன்னா கோவிந்தா அப்படின்னு தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிறோம். ஆசமன கானத்திலையும் கோவிந்தாய் நமகாந்தா 2 முறை வரும். வியாதியை நீக்குவதற்கும் மருந்து உண்ண போதும் அச்சுதானந்த கோவிந்த நமோச்சரணக அந்த கோவிந்த நாமம் இருக்கு. போஜன மருந்து சமயத்துல அடியன் ஏற்கனவே காத்தா இருந்தா ஹரி ஹரி ஹரி, வெளியில கிளம்பினா கேசவா, வாயில சாதம் போடுறோம், காப்பி எது சாப்பிட்டாலும் அந்த கோவிந்த நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு புராண பிரசத்துல இடையிடையே நித்திரையிலிருந்து ஸ்ரோதர்களை மீட்பதற்காக கோவிந்த நாமத்தை இங்கே நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் தான் உபன்யாசம் காட்சபெல்லாம் நடக்கிறதுனாக்க திடீர்னு எல்லாரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ கொஞ்ச நாள் எல்லாரும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு பாட ஆரம்பிப்பான். அந்த சத்தத்துல அவ தூங்குறவா எழுந்துடுவா. அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அந்த கோவிந்தான ஆண்டாள் அழைச்சதுக்கு மற்ற பெயரை இட்டு அழைப்பது சிறு பேர் அழைத்தனர். ஏன்னா நம்மளாம் சிறிய ஞானஸ்தர்கள், நம்மளால அந்த மாதிரி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான அர்த்தத்தோட தெரிஞ்சு சொல்ல முடியாது. சொல்லலாம், தாராளமாக உச்சரிக்கலாம். அதனுடைய
அர்த்தங்கள் ரொம்ப விசேஷமானது. இந்த கோவிந்தன் சுலபன் கண்ணன், அந்த கண்ணனை நினைக்கிறதுங்கிறது ரொம்ப இது. அகோபிலத்தில் நரசிம்மனான பஞ்சாமிர்த சோசத்துக்காக ராமன் துதிக்கிறான். அப்போ கோவிந்தா கேசவா ஜனார்த்தனான் தான் ராமனே சொல்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சிராத்தம் பித்ருக்களுக்கு செய்யும். அது விவாகத்துக்கு விட்டால வசிஷ்ட வாமதேவோ திலக அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவோம். என்னன்னா அந்த பட்டாபிஷேகம் வசிஷ்டர் வாமதேவர் அவ எல்லாருமா சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் 7 ரிஷிகள் சேர்ந்து எல்லா இடத்துலேருந்தும் தீர்த்தம் கொண்டு வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான். ஆனா இங்க இந்திரன் கோவிந்தான்னு கூட்டு கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான். கண்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றத கோவிந்தா பட்டாபிஷேகம் தான் எடுத்து சொல்றான். அந்த மாதிரி உயர்ந்த நாமம் கோவிந்தம். நம்ம காத்தால எழுந்த உடனே பகவான் என்ன சொல்றோம்? உத்திஷ்டோ கோவிந்த உத்திஷ்டக அப்படின்னு சொல்லி தான் அவனை எழுப்புறான். அந்த கோவிந்த நாமத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. முந்தனோடு உறவே உங்ககிட்ட ஒரு துளி கூட யார் அவனோட சம்பந்தம் நம்மளுக்கு இருக்குனாக்க நம்மளுக்கு யாரும் தீங்கு பண்ணவே பயப்படுவான். அவன் பண்ண விடமாட்டான். அவங்ககிட்ட இருக்கிற பஞ்ச ஆயுதமும் இந்த ஆசிரியர்களுக்கு எதிரியா அழிக்கிறதுக்கோசம் அவன் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற அந்த சர்வேசனுக்கும் சாத்தியம் என்ன? சாத்தியம் விதி நிர்மிதம் ஏதம் அன்பயம் அப்படிங்கிறார் ஆள வந்தார். நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய், நீ அன்றியிலேன் இல்லை கண்டாய் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்ற. என்னன்னா நம்ம இல்லாத அவன் இல்லை. ஏன்னா அவன் நம்மளுக்கோசரம் தான் காத்துன்னு இருக்கான். எப்படி இவாளெல்லாம் தன் பக்கம் இழுக்கலாம், எப்படி இவாளெல்லாம் பரம்பத்தை கூட்டு வரான் தான் இது பண்றான். அதே மாதிரி அவனின்றி நம்ம இல்லை, அவன் இல்லாத இல்லை, நம்மளுக்கோசரமே அவன் இருக்கான் அப்படின்னு திரும்பி நினைக்கிறது. அவன் நம்மளை ஏற்றுக்கணும், நம்ம அவனை உணரணும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டான். தேவயம் பலதக அந்த பலம் அந்த எல்லாத்துக்கும் எல்லா மகரிஷிகளும் ராமன் கிட்ட போய் தேவயம் பலதகா நீயே எனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி வேண்டினாலே அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறா. எல்லாமே இந்த விஷயத்த பராசரப்பட்ட ரங்கராஜத்துல ரொம்ப சமத்காரமா எடுத்து பேசுறார். பெரிய பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் திருமேனிக்கும் திருவிளையாடலுக்கும் தகுந்த ரூப சேஷிதங்களை அவதாரங்களை பகவான் எடுத்துட்டாலும் எந்த ஒரு பிரம்மச்சாரியா பிறந்தாவும் கூட ஆனா தாயாரையும் அவன் சேர்த்துக்காத அவன் பிறக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றான். சீறி அருளாதே இந்த மூவலகம் தாம் பிழைய தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் அப்படின்னு சொல்லி பாசரங்கள் இருக்கிறாப்பில்லையா. அறியாத இடைச்சியும் அறியும் வண்ணம் அம்புய தாளுடன் அந்நாள் அவதரித்தன்ற பாசுரங்கள்லையும் நம்ம இதை ரொம்ப தேசிகள்லாம் எவ்வளவோ பெரிவா எடுத்து கொடுத்துருக்கான். அதெல்லாத்தையும் நம்ம உணரணும். உணர்ந்து அந்த நரசிங்கமா வந்த பிரகலாதனை பார்த்து உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் கேட்டாராம். அப்ப நரசிம்மன் பிரகலாதன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஏன்னா ஒன்னையே நான் நினைச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கே அடிமைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வரம் தந்து இந்த உலக விஷயத்துல நீ ஈடுபட வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பிரகலாதன் அழுதானாம். அந்த மாதிரி இருக்கணும், அவனுக்கே ஆட்படணும், அவனையே நினைச்சுட்டு இருக்கணும், எந்த காரியத்திலையும் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லி பண்ணணும். இன்னைக்கு இந்த காரியம் இப்படி நடக்கிறதுனா அவனுடைய அருளால பண்றோம் அப்படிங்கிற அந்த பிரீதி பூர்வம் ததாமி அந்த கீதையில சொன்னாப்புல நம்மளுடைய ஒவ்வொரு நினைவும் அவனுக்குன்னே இருக்கணும். அதை தான் இங்க காக்காத விஸ்ராம் தான் ஏற்கனவே அடைய விண்ணப்பிச்சுட்டேன். அந்த மாதிரி அவங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும். நம்ம பண்ணின தப்பை உணர்ந்து அவங்ககிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறோங்கிற இதனுடைய உட்பொருள் என்னன்னா, இருள் கர்மா ஞாலமாகிற இந்த சம்சாரம் காந்தாரம் காடு. இது இருள் மிகுந்தது காடு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த ஏற்கனவே அடையில் விண்ணப்பிச்சனை எப்படி ரத்னங்களால அந்த கதைகள் ஜொலிக்கிறதுனா அது இந்த உலகத்துல இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் அந்த விட்டுட்டு உள் அதை விளக்கிட்டு பார்த்தா வெறும் அந்தகாரம் இருள். இது அதுல பிறப்பு இறப்புன்னு நம்ம மாறி 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 நம்ம பிறந்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு சுகத்தை அனுபவிக்கிறோம். நம்மளுடைய சுற்றத்தார்கள் மூலியமோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமோ எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். சம்சார காந்தார கதாவதானே அப்படின்னு சொல்லி பாதுகா சாஸ்திரத்துல சொல்றார். காந்தாரம் காடு. ஆனா
அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் அல்பம், வசத்தியான விஷயம், அமுதம் அங்க இருக்கு. இது அல்பங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். பாவம் பிரக்ஞாம் தயாசதி அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சொல்றோம். நம்ம பாவத்தை தெரிஞ்சும் பண்றோம், தெரியாமையும் பண்றோம். அந்த மாதிரி பெயரும் கருங்கடலை நோக்குமாறு உயிரும் கருமணியே நோக்கும் ஒன் தாமரையால் கேழ்வர் ஒருவனையே நோக்கும் உணர்வு. தாமரையார் கேழ்வர் தாயாரோட சேர்ந்த அந்த நாராயணனாயே அவனையே நோக்குற அந்த உணம்பு வேணும். அந்த பசு பிரியரா இருக்கான். நம்ம எல்லாரும் பசுக்கள் அவனுக்கு. அவன் நம்மளை கட்டி அணைச்சிக்கிறான். நம் கண்ணுக்குட்டிக்கு தான் கையை பின்னாடி கட்டின்னு போய் நீர் ஊட்டுறான். இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பசுக்களுக்கெல்லாம் குழலூதி அங்க போகாதங்கோ இங்க போகாதங்கோன்னு தன்னுடைய இடத்துல கூட்டுக்கிறான். அப்பேற்பட்ட காருண்யம் அவனை. இது ஒழியாத சம்பந்தம். ஏன்னா பகவான் தான் நம்மளெல்லாம் படைச்சிருக்கான். நம்ம அவனுடைய சேஷபூதர்கள். அவன் தான் சேஷி. அது ஒழியாத சம்பந்தம். நம்ம எல்லாம் அவனுடைய சொத்து. அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். இந்த உடம்ப கொடுத்துருக்கானா, இந்த மனசை கொடுத்துருக்கானா, அவன் கொடுத்துருக்கான். நம்மளா உருவாக்கல. எதையுமே நம்மளால உருவாக்க முடியாது. அவன் கொடுத்தாதான் எதையுமே பண்ண முடியும். இது ஒழியாத சம்பந்தம். பிதாச ரட்சக சேஷி பர்த்தா ஞானோ ரமாபதி ஸ்வாம் பாதராயோகோ மமாத்மாச போக்தா சாத்திய மனுதிதக அப்படின்னு சொன்னாப்புல இது இந்த 5வது அடியுடைய கருத்தை இது சொல்றான். 3வது அடியில அவனையே நினைக்கணும்னு சொன்னான். 4வது அடியில அந்த அவனுக்கும் நம்மளுக்கும் அந்த பூலோகத்துல அவதரிச்சாலும் நம்மளுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் போகாதுன்னு சொல்றான். 5வது அடியில இந்த அர்த்தத்தை சொல்றான். அந்த சர்வேஸ்வரன் சுவாமியா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்மளை கண்டு அவனுக்கு முகம் விகசிக்கணும், பிரகாசம் வரணும், அவன் மூஞ்சில புன்னகை வரணும். நம்ம பாவங்களை பண்ணிட்டு போய் நின்னோம்னாக்க அவன் மூஞ்சியை திருப்பின்றுவான். அந்த நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறத 6வது அடியில எடுத்து சொல்றான். அன்பினால் அவரிடம் சரிவர நடந்து கொள்ளாத நம்ம இருக்கக்கூடாது. அன்போட இருக்கணும். அவங்கிட்ட சரிவர அடியன் சின்ன நேரம் கிடைக்கிறச்சேன்னா சின்ன சாஸ்திர விஷயங்களும் சொல்லித்தர அதை கடைப்பிடிச்சு அவனோட நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு நாள்ல நடந்துடாது. அடியன் திரும்பி நினைக்கிறது. இன்னைக்காவது மனசுல போட்டுக்கோங்க. மனசுல போட்டுண்டா அந்த விதை ஞானங்கிற பகவான்கிற அந்த கருணையால ராட்டியினுடைய தண்ணீருங்கிற அந்த வியாபத்தால அது ஆலமரமா பெரிய விஷயமா நம்ம மனசுல நிறைஞ்சு நிற்கும். அப்புறம் அதை அசைக்கவே முடியாது. எத்தனை ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஆலமரத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி கண்ணன் நம்ம காலம் முடிகிற வரைக்கும் அவன் நம்மளோடையே இருப்பான். சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் அடைந்தால் வைகுண்டம் கொடுக்கும் காகுஸ்தம் அவனை இந்த ஜென்மத்துல நம்ம அவனை உணர்ந்து அனுபவிச்சுவனா நம்ம மரணம் அடைஞ்சால் பரமபத்தை அவன் கொடுப்பான். இந்த பாட்டுக்கு உள்பொருளை கருத்துரையாவே நிறைய எடுத்து சொல்லியிருக்கா தாயார். அந்த அந்த பதவுரை மட்டும் கொஞ்சம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அறிவில்லாத பசு பிராயர்களான மக்களோடு கலந்து உண்டி உடை இவைகளையே பிரதானமான நினைத்து நம்மளுடைய சொந்தக்காரா எல்லாரையும் நினைச்சு நம்மளுடைய புத்திரர்களை நினைச்சு நம்ம அப்பா அம்மா மாமனார் வாழை செஞ்சு நன்னா கட்டிக்கிற உடை இருக்கா, நன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கா, அந்த 2த்தையே தான் நினைக்கிறோம். இந்த உடம்பு நன்னா இருக்கா, சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கா, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கா, விதவிதமாக அனுபவிக்கிறதுக்கு இருக்கா, அதை தான் நம்ம பிரதானமாக நினைக்கிறோம். நல்ல கர்மங்களை செய்யாதவா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டேங்கிறோம். இந்த உலகத்து விஷயங்களையே ஆழ்ந்து போயிடுறோம். அப்படி நிமித்த கர்மங்களை செய்வது மூலமாக நம்ம நித்திய கர்மானுஷங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தினம் நம்ம பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை இல்லாத பிரக்ஞா ஞாச எது அந்த பிரக்ஞையே இல்லாத காத்தால 10 மணிக்கு குளிக்கிறோமே, 1 மணிக்கு குளிக்கிறோமே, பிரக்ஞை வேண்டாமா நம்மளுக்கு? காத்தால எழுந்தா குளிச்சுட்டு பெருமாள் பண்ணுன்ற அந்த பிரக்ஞை இல்லாத அந்த மாதிரி ஒரு அடி குளத்துல இருக்கோம். நாங்கள் எந்த ஞானமும் இல்லாத நம்ம இருக்கோம். அப்போ குணபூர்ணனான எம்பெருமானே எங்களுக்கு உன்னோட உடந்த சேஷத்துவ ரூபமானது உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த அவன் சேஷி நம்ம சேஷர்கள்ன்ற அந்த உணர்வு திடீர்னு எனக்கு வந்துடுத்து. அந்த ஞானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரகிருதி மண்டத்துல யார் எவ்வளோ சொன்னாலும்
அவனுக்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த உறவை முறிக்க முடியாது. அவன் நம்மளுக்கு அந்த ஞானம் வந்திருக்குன்னா அந்த ஞானத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால அவங்கிட்ட இருக்கிற அந்த ஸ்நேகம் அடியன் திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்குறேன். காதல் அப்படிங்கிறது அவனுக்கும் கண்ணான சொன்னா நம்ம நெஞ்சு உருகிறதே அதுதான் காதல். மக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் காதல் கிடையாது, கண்ணன் கிட்ட இருக்கிறது மட்டும்தான் காதல். அந்த மாதிரி அந்த காதலோட எனக்கு என்னமோ நிறைய படிச்சுட்டேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் நாராயணா கேசவா கோவிந்தான்னு உன்னை ரொம்ப வசத்தியா நினைச்சுட்டு சொல்லிட்டேன்டா. நான் அறிவில்லைடா, உன்னை கோவிந்தனா நீ இங்கே இருக்கே, உன்னை பரமபத்திரத்தில் நான் தேடுறதுக்கு நான் போயிட்டேன், ஆனா நீ இங்கே இருக்க. இந்த கோவிந்தனை விட்டுட்டு நான் அங்கே போயிட்டேன். நம்ம கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அழுவாடான்னு கேள்வி கேட்பான். இதோ உட்காந்துருக்கான், வா வான்னு கூப்பிடுறான், வாத்சல்யத்தோடு நம்மளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறான். இப்போ திருமலைக்கு போனவனாக்க ஏதாவது ஒரு வேண்டுதலோட போகிறோம், அந்த வேண்டுதலை நினைச்சதுக்கு அப்புறம் விட்டுடுறோம், திருப்பி ஒரு கஷ்டம் செய்யணும் அவனை நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே அவனுடைய நினைப்புல நம்மளை வச்சுக்கணுங்கிறத விண்ணப்பிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அந்த சௌபாக்கியமான அந்த குணம் வரணும், அவனையே நினைச்சிருக்கிற அந்த குணம் வரணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் பிரார்த்திச்சுக்கிறேன், உங்க எல்லார்கிட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன். திருவாடி பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, வருவாரும் திருவள்ளி வடநாடு வாழியே, வண் புதுவை கோன் வண் புதுவை மலர்பதங்கள் வாழியே. ஆச்சாரியனை மனசுலையாவது வரிச்சுக்கோங்கோ, தாயார வரிச்சுக்கோங்கோ, பகவானை வரிச்சுக்கோங்கோ. மனசுல அவன் 3 பேரையும் நிலநிறுத்தினா அவனுடைய சாநித்தியம், அவனுடைய சௌலபியம், அவனுடைய கருணை நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறத விண்ணப்பிச்சு அடியேன் முடிச்சுக்கிறேன். குற்றம் குறைகள் நிறைய இருக்கலாம், அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அடியேன்